எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எலுமிச்சம்பழ ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல எலுமிச்சம்பழத்தெல்லாம் நல்லா கழுவிங்க, தண்ணி வடிகட்டிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த 1/2 கிலோ எலுமிச்சம்பழத்துக்குங்க 3/4 டம்ளர் நம்ம கல்லுப்பு உள்ளே சேர்த்திருக்கிறோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறங்க நம்ம 1 குழிக்கரண்டி அளவு வினிகரை நம்ம சேர்த்திக்கலாங்க. இந்த வினிகர் சேர்த்திங்க எல்லாம் நல்லா கலந்து விட்டுங்க. இதையை நம்ம 1 வாரத்துக்கு ஊற வச்சிடணுங்க. ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் தாங்க ஊற வைக்கணும். நம்ம டெய்லி ஒரு டைம் எடுத்து நல்லா கலந்து விட்டு வச்சிடணுங்க. ஒரு வடக்கல்லிங்க 150 ml நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா புகை வந்ததுக்கப்புறம் தான் கடுகு சேர்த்தணுங்க. அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 1 வாரமாக ஊற வச்சுருக்கிற எலுமிச்சம்பழம், உப்பு, வினிகர் கலந்த கலவையை உள்ளே சேர்த்திடலாங்க. இதெல்லாம் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அதுக்கு 50 கிராம் வரமிளகாய் தூளை சேர்த்திக்கலாங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ 1/2 கிலோ எலுமிச்சம்பழத்துக்குங்க 3/4 டம்ளர் நம்ம கல்லுப்பு, 1 கரண்டி வினிகர், 50 கிராம் வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 150 ml நல்லெண்ணெய் சேர்த்திருக்கிறோங்க. இந்த அளவில் நம்ம ஊறுகாய் செஞ்சோம்னா ஊறுகாய் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. இந்த ஊறுகாயை நம்ம ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. எலுமிச்சம்பழத்தை நம்ம 1 வாரம் ஊற வச்சதுனால சீக்கிரம் வெந்து வந்துருங்க. இப்போ 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க, கலரும் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறோங்க, அதையே உள்ளே சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம விட்டுறலாங்க. வெந்தயத்தூள் சேர்த்துனதுனால சீக்கிரம் அடிப்பிடிக்கும், நம்ம அப்பப்போ எடுத்து கிளறி விடணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சோம்னா 1 வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு கெடாதுங்க. இப்போ நெல்லிக்காய் ஊறுகாயை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி 1/2 கிலோ நெல்லிக்காயை நல்லா கழுவி வடிகட்டி துணியில் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. அந்த நெல்லிக்காயை அப்படியே ஒரு குக்கரில் சேர்த்திக்கலாங்க. அதுக்கு 1/2 டம்ளர் அளவு நம்ம கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. கூடவே 1 கரண்டி வினிகருங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. குக்கரை மூடி போட்டுங்க. ஒரு 2 விசில் விட்டோம்னா நெல்லிக்காய் நல்லா வெந்துருங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா வெடிச்சிருக்கும். இந்த மாதிரி நாம் எடுத்தோம்னா உள்ளே இருக்கிற கொட்டை ஈஸியாக வந்துருங்க. இப்போ நம்ம எல்லா நெல்லிக்காயில் இருக்கிற கொட்டையும் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. ஒரு வடக்கல்லிங்க 2 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்தி மிதமான தீயில் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இதை ஆற வச்சு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. 150 ml நல்லெண்ணெயை நல்லா புகை வர காய வச்சுக்கலாங்க. அதில் கடுகை சேர்த்திக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுமே நம்ம வேக வச்சுருக்கிற நெல்லிக்காய் கொட்டை எடுத்ததை உள்ளே சேர்த்திக்கலாங்க. அந்த தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. எண்ணெயில் நெல்லிக்காவை நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ நம்ம 5 ஸ்பூன் வரமிளகாய் தூளை உள்ளே சேர்த்திக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம வேக வைக்கையில் சேர்த்திருக்கிற வினிகர் தண்ணியை இந்த ஸ்டேஜில் நம்ம உள்ளே சேர்த்திடலாங்க. இதெல்லாம் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுங்க. ஒரு 15 நிமிஷம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாங்க. அது கூடவே 1 ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்திடலாங்க. இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ அடுப்பை சிம் பண்ணி நம்ம ஒரு 15 நிமிஷம் வேக வச்சிடலாங்க.
15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய் வந்து இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிருங்க. நம்ம வந்து வினிகர் சேர்த்திருக்கிறதுனால ஊறுகாய் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. எந்த ஊறுகாயாக இருந்தாலும் நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சோம்னா 1 வருஷத்து வரைக்கும் நம்மளுக்கு கெடாதுங்க. நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சின்ன பாட்டிலில் மாற்றிட்டோம்னா தண்ணி படாமல் இருந்ததுனாலே ஊறுகாய் வந்து 1 வருஷத்துக்கு கெடாதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற வெந்தயத்தூளை சேர்த்திக்கலாங்க. வெந்தயத்தூள் சேர்த்துனோம்னா கீழே வந்து நல்லா அடிப்பிடிக்க ஆரம்பிக்குங்க. அதனால் மிதமான தீயில வச்சு இடையில நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ நல்லா நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு விட்றணுங்க. நம்ம எந்த ஊறுகாய் தாளிக்கிறதுனாலும் நம்ம ஊற்றுற எண்ணெய் வந்து நல்லா புகை வர காயணுங்க. அது ஒரு சின்ன டிப்புங்க. அந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுட்டோம்னா ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெடாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக மேலே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட நெல்லிக்காய் ஊறுகாயும் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சாம்பார் சாப்பாட்டுக்கு, தயிர் சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் எழுதுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.